Hi my dear children. அடுத்து நியூ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் பார்க்கலாமா? நியூ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்னா என்னது? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். நியூமெரிக்கல்ஸுக்கு உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து இது நம்ம படித்தே தீரணும். இது வந்து ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதாவது சின்ன பிள்ளையில நீங்க வந்து மேக்ஸ்ல கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருப்பீங்கல்ல, XY கிராஃப் படிச்சிருப்பீங்கல்ல. XY கிராஃப் அதாவது இப்படி இது இப்படி போட்டோன்னா இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், இங்க பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது positive y-axis y dash, positive y-axis, இது negative y-axis, -2, -3, -4, இது negative y-axis, இது வந்து 0 இருக்கும். இப்போ வந்து நீங்க படிக்கக்கூடிய நியூ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ல நியூமெரிக்கல் சால்வ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளத்துல அவங்க வந்து கொஸ்டின்லயே என்ன கொடுத்துருப்பாங்க, கான்வெக்ஸ் மிரரா கான்கேவ் மிரரான்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க உடனே இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. சரியா பிள்ளைங்களா? இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து கான்கேவ் மிரர்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கரெக்டா இந்த இடத்துல போல் வரும். போல் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஒரிஜின். நியூ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ல போல் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஒரிஜின். சரியா? போல் தான் கன்சிடர்ட் அஸ் த ஒரிஜின். போல்ல இருந்து தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணணும். ஓகே, போல் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஒரிஜின். இது வந்து கான்கேவ் மிரர்னா இந்த கான்கேவ் மிரர் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹாலோஸ்பியர். அதனால இந்த சைடு தான் என்னது வரும், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாம் வரும். தானே? இது வந்து ஃபோக்கஸ், இங்க வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். எல்லாமே எங்க வரும், லெஃப்ட் சைடு வரும். இது லெஃப்ட் சைடுனா, இது ரைட் சைடுனா, இது ரைட் சைடு ஆஃப் த மிரர்னா, ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாமே லெஃப்ட் சைட்ல தான் வரும். அப்ப லெஃப்ட் சைட்ல எங்க வருது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வருது. அப்போ இங்க இந்த ஃபோக்கல் லெங்த் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்மால் எஃப்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஃபோக்கல் லெங்த் எப்போ கான்கேவ் மிரருக்கு எப்பவுமே என்னவா இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ நியூமெரிக்கல்ஸ்ல அவங்க வந்து ஃபோக்கல் லெங்த் இஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, நீங்க எடுத்து எழுதும் போது ஃபோக்கல் லெங்த் எஃப் ஈக்குவல் டு, இது கான்கேவ் மிரரா இருக்கிறதுனால -2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுத வேண்டியிருக்கும். ஓகே, அப்புறம் இது வந்து ஓகே. இப்போ வந்து எல்லாம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஏபிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்னா, ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே பிரின்சிபல் ஆக்சிஸ்ல தான் நம்ம வைப்போம். அப்போ வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இப்படி ஸ்ட்ரெயிட்டா வைப்போம். சரியா? இப்படி ஸ்ட்ரெயிட்டா வைப்போம். இப்போ வந்து நம்ம சயின்ஸ்ல இங்க இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல இங்க வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது, இந்த போல்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் உள்ள இடையில, இந்த ரெண்டுக்கும் இடையில, இந்த ஆப்ஜெக்டுக்கும் போலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதை நம்ம வந்து சயின்ஸ்ல யூ அப்படின்னு நம்ம ரிப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம வீன்னு பண்ணுவோம். இது கான்கேவ் மிரர் ஆனதுனால நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த கான்கேவ் மிரர்ல என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும், ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஒன்லி ஒன் கேஸ் மட்டும்தான் ஷேவிங் மிரர் ஆட்டி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரே ஒரு கேசஸ், அதாவது டென்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிரர் மட்டும்தான் என்னது, அங்க மட்டும்தான் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். வர்ச்சுவல் இமேஜ் வந்து இந்த ரைட் சைட்ல வரும். அப்போ வர்ச்சுவல் இமேஜ் ரைட் சைட்ல வரும். அப்போ இங்க வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இந்த கேஸ்ல மட்டும் கான்கேவ் மிரருக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வர்றதுனால.
இங்க இமேஜ் டிஸ்டன்ஸ் நெகட்டிவா இருக்கும், ஏன்னா இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல வர்றதுனால, டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வர்றதுனால, ஓகேயா, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வர்றதுனால இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த image and the pole is called as v. we represent as v. இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் v ன்னு represent பண்ணுவோம், சரியா பிள்ளைங்களா? v ன்னு represent பண்ணுவோம். அப்போ இங்க வந்து இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வர்றதுனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்கேவ் மிரருக்கு ரியல் இமேஜ், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். வர்ச்சுவல் இமேஜ் ஒரே ஒரு கேஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுற அந்த கேஸ்ல மட்டும்தான் கான்கேவ் மிரருக்கு v வந்து என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அப்புறம் வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஹைட்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து ஹைச் டேஷ்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம லெஃப்ட் சைட்ல தான், இந்த லெஃப்ட் சைட்ல தான் வைப்போம். அதனால ஹைட் வந்து இங்க பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல தானே வருது. அதனால ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து கான்கேவ் மிரர்ல ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து இந்த ரியல் இமேஜா இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து நெகட்டிவா இருக்கும். வர்ச்சுவல் இமேஜா இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதாவது ஹைச் டேஷ் வந்து பாசிட்டிவா இருக்கும். இவ்வளவுதான் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணதுக்கு. ஓகேயா? இப்போ நம்ம கான்வெக்ஸ் மிரருக்கு வரைஞ்சிக்கலாமா? கான்வெக்ஸ் மிரருக்கு அதாவது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். நீங்க நியூமெரிக்கல் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எதுக்கு ஈஸியா இருக்கும், அந்த ஃபோக்கல் லெங்த் இருக்குல்ல, இப்போ இது வந்து கான்வெக்ஸ் மிரர் வந்து ஃபோக்கல் லெங்த், இமேஜ், அதுக்கெல்லாம் என்ன சைன் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா பிள்ளைங்களா? ஓகே, இது வந்து என்னது, கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர்ல வந்து என்ன, இங்க வந்து எப்படி இருக்கும், இது வந்து போல், இங்க எல்லாமே இந்த சைட்ல வரும், ரைட் சைட்ல வரும். ரைட் சைடு ஆஃப் த மிரர் வரும். என்னது வரும், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாமே ரைட் சைட்ல வரும். இது வந்து லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைட்ல தான் எப்பவுமே நம்ம கான்கேவ் மிரருக்கும் சரி கான்வெக்ஸ் மிரருக்கும் சரி எப்பவுமே ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த லெஃப்ட் சைடு ஆஃப் த மிரர். அப்போ இங்க வந்து இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தானே. ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து என்னவா இருக்கும், இது நெகட்டிவா இருக்கும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து கான்கேவ் மிரரா இருந்தாலும் கான்வெக்ஸ் மிரரா இருந்தாலும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். -2 -3 இது இந்த சைடில் லெஃப்ட் சைடு ஆஃப் த மிரர் வந்து இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வர்றதுனால இங்கே வந்து +1 +2 +3 +4 அப்படின்னு போகும். இங்கே 1 2 3 இங்கே எல்லாமே ப்ளஸ், இங்கே எல்லாமே மைனஸ், இங்கே எல்லாமே மைனஸ்னு போகும். இங்கே கான்வெக்ஸ் மிரருக்கு எப்போவுமே வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும், அப்படிதானே? எல்லா கேஸ்லேயுமே வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ கான்வெக்ஸ் மிரரில் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவா இருக்கும். இமேஜ் டிஸ்டன்ஸ் v இருக்குல்ல, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்போ என்னெல்லாம் இங்க வந்து இது வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரியா? இது ஹைட் ஆஃப் த ஹைச் டேஷ் வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டை ஹைட்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஹைட் ஆஃப் த இமேஜை ஹைச் டேஷ்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த
கான்வெக்ஸ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர் தானே. இந்த கான்வெக்ஸ் மிரர்ல ஹைட் ஆஃப் த இமேஜ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா அது இந்த ஹைட் இருக்குல்ல, அது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல வருதுல, அதனால. ஆனா இங்க வந்து கான்கேவ் மிரர்ல இந்த நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். அதனால இந்த ஹைட் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா அது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல வர்றதுனால. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இது கூட மிரர் ஃபார்முலாவும் படிச்சிருவோம். அப்படி இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். சரியா?